இந்த திருட்டு திமுக ஆட்சியை வச்சுக்கிட்டு ஊரடிச்சு ஒலையில போட்டு இந்த கொள்ளையை அடிச்சதுனால தான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் என்ன தேடுறாங்க இதான் இங்க இருக்க பார்த்தா என்ன குள்ள சொன்ன பாக்குறா நீ எங்க இருக்காருன்னே தெரியாம ஓட்டு 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 வராம் பாரு வேட்டக்காரன் யாரிவன் 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 இருப்பதே உலகுக்கு அழகுடா ஓடினே இருக்கிறாரு. இன்னொருத்தர் ஃபாரின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டார். ஃபாரின் உடனே ஸ்டாலின் சார் நினைச்சிட போறீங்க, அவர் இல்ல. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. என் வேலை உன்னுடைய மண்டபாலத்தை தண்டவாளத்தில் ஏத்துறதா என்னுடைய வேலை. எனக்கு எப்பவுமே ஸ்டாலின் சார் மேல ஒரு தனி பாசம் ஒண்ணு உண்டு. உங்க அப்பாவையே காணோம். அவரு கிடையாது, இவரு வேற. சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போனார்ல அவரு. அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே. உலக நாயகனே உலக நாயகனே. ஆனா நம்ம எல்லாருக்குமே இத்தனை வலிகள் காயங்கள் கொடுத்தவங்களுக்கு இந்த 2026 தேர்தலில் தக்க பதிலடி கொடுத்துட்டீங்க. ஆனா அது மட்டுமே பத்தாது மக்களே. அது மட்டுமே பத்தாது. காலகாலத்துக்கும் எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு நிரந்தரமான ஒரு பதிலடியை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான்டா எனக்கு முக்கியம். மக்களே, உங்களோட எனக்கு இந்த காசு பணம் முக்கியமா என்ன? இவ்வளவு குறைகள் நம்ம மேல சொல்றாங்களே, இப்ப நான் சொன்ன மாதிரி அவங்களால ஓப்பனா சொல்ல முடியுமா? அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா? ஒரு கிடையாது. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. இதில் ஒரு ஹைலைட் காமெடி என்னன்னா, சட்டசபையில் பேசும்போது பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னேன். அது எந்த பார்ட்டி, என்ன ஃபண்டு, யாரு, என்ன பேரு எதுவுமே சொல்ல. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். எனக்கே ஃபர்ஸ்ட் புரியல, ஏன்பா ஓடுறாங்க? அப்படி என்ன நம்ம இப்போ சொல்லிவிட்டோம்? அதான் அந்த குற்றம் உள்ள நெஞ்சுக்கு தான் குறுகுறேங்கும். இது எப்படி இருக்கு தெரியுமா? எங்க அப்பா பீரோக்குள்ள இல்ல, எங்க அப்பா பீரோக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி. இன்னும் எத்தனை கோடி ஊழல் தோண்ட தோண்ட வருமோ எங்களுக்கே தெரியல. ஒவ்வொரு முகமுடியா கிழியுது. ஐயோ, இந்த விஜய் ஒவ்வொரு கதையா எடுத்து வெளியில விட்டுருவான் போலேன்ட்டு திரும்புற பக்கம்லாம் கதறல் கதறல் கதறல். காதல இருந்து ரத்தம் வராத குறை. அப்படியே போட்டனா இங்க ஆல்பர்ட் ஜான்சன் செத்துட்டானா இல்ல உங்க பீட்டர் தான் மண்டைய போட்டானா? ஒசானான்னு பாட சொன்னா ஓன்னு ஒப்பாரி வைக்கிறேன். காதுக்குள்ள சங்கூதன மாதிரி இருக்கு. இதுனா கல்யாண விடல இலை விடா ஆளும் மூஞ்சி. அடுத்து லஞ்சம்லாம் ஒழிக்க முடியாது, ஊழல்லாம் ஒழிக்க முடியாது, அதெல்லாம் பிளட்டிலேயே ஊறி போய் இருக்கு அப்படின்னு சொன்னவங்க போய் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸா பாருங்க. ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்ல. வேலையெல்லாம் சும்மா டக்கு 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 நடக்குது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இந்த கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க ஏன் வாங்குறாங்கன்னா மேல் மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க வாங்குறதுனால. என்னுடைய உறவினர் ஒருத்தர் ஒரு சின்ன தொழிற்சாலை ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வச்சிருக்கிறார். வருஷத்துக்கு இவ்வளவு அப்படின்னு ஒரு கணக்கு வச்சு கொடுக்கணும். இந்த முறை போயிருக்காரு, அந்த அதிகாரி வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இவர் கேட்கும்போது
மேலே வாங்க சொன்னால் நான் வாங்க போகிறேன், மேலே வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, நான் வாங்கலை அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கிறார். ஒரு மன்னர் எவ்வழியா வழிதானே குடிகள். ஒரு மன்னர் கரெக்டாக இருந்தா, ஒரு தலைவன் கரெக்டாக ஸ்ட்ராங்காக நல்லவனாக இருந்தா ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்சி ஒரு நல்ல கட்சியாக இருக்க போது. தாய் மாமன் தங்க மோதிர திட்டம் அறிவிக்கப்படும். இதெல்லாம் கேட்டாங்களே, வாக்குறுதி கொடுத்தீங்களே, என்னாச்சு என்னாச்சுன்னு. இந்த தீய சக்தி மாதிரி ரீல் தாய் மாமன்லாம் கிடையாது, ரியல் தாய் மாமன். ரத்தத்தின் ரத்தமே என் இனியவுடன் பிறப்பே. வெள்ளை அறிக்கை ஒன்று வெளியிட்டோம்ல, அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா, ஒரு ஓட்ட பாத்திரத்துக்குள்ளே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. பாத்திரம் எம்டியாகவே இருந்திருக்கு, ஆனால் ஊற்றின தண்ணி தான் எங்கே போச்சுன்னு தெரில. என்னடா பாக்குற? நான் திருநன்றியா? அது மாதிரி இப்போ நம்ம சொன்னதெல்லாம் வந்து சும்மா ஒரு சாம்பிள் தான். இன்னும் வரப்போகிற நாட்களில் உங்கள் அரசனுடைய அந்த விஸ்வரூபத்தை நீங்கள் பார்ப்பீங்க. தெருவுக்கா போறேன், அதுக்குள்ளயா இன்னும் 4 இருக்கு. அடுத்து வாயத் தொடங்க சிஎம். உங்க சிஎம் நெஞ்சிலேயே குத்திட்டு வந்தீங்க பாருங்க, அதெல்லாம் வேற லெவல். ஜோக்கர் பாண்டாவா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? அதாண்டா இதாண்டா நான் தாண்டா. பேசுங்க பேசுங்கன்றீங்க, பேசுனா எந்திரிச்சு ஓடிடுறீங்க. இனிமே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எல்லா டோரையும் இழுத்து லாக் பண்ணுங்க. ரகளைகள் ஆரம்பம். ஏன்னா பேசிட்டு இருக்கும் போது எந்திரிச்சு ஓடிடுறாங்க. 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. அடுத்து 2 கொத்து பரோட்டா போடு. கொத்து பரோட்டாவா? இதுக்கு மேல பேசினா மொத்தமா முடிஞ்சிடும், பாத்துக்கங்க. இனி ஒரு அரசியல் சதிய, அரசியல் சூழ்ச்சிய யாரும் யோசிக்கவே கூடாதுன்றதுக்காகவே கரூர்ல ஒரு நினைவு சின்னத்தை நம்ம டிவிகே சார்பா அமைக்கப்படும். உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க, நான் இருக்கேன் உங்களோட. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா, இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. 10 ரூபா வாங்கி யாருக்கு தரா? விஜய்க்கு தெரியும். இப்ப சொன்னல அந்த வார்த்தை சொன்னியா இல்லையா? இப்ப சொன்னியா இல்லையா? காசுலாம் தேவையில்ல. இப்ப நீ என்ன சொன்ன? விஜய்க்கு தெரியா? யார் பேருக்கு எடுத்துட்டு போலான்னு பாத்துட்டு இருக்கா? யார் பேருக்கு எடுத்துட்டு போலான்னு பாத்துட்டு இருக்காங்க. நீ வேற என்ன சொல்லியிருந்தாலும் நான் உனக்கு கம்முன்னு விட்டு போயிருப்பேன். விஜய்க்கு காசு வாங்கி தெரியா நீ? தலைவா வேற ஏதாவது சொன்னாலும் பரவாயில்ல, அந்த ஆளே வந்து இப்பதான் முதலமைச்சர் உட்காந்து நீ அந்த ஆளு பேர் சொல்லிட்டு இருக்கிறியா? இந்த தீய சக்தி திருத்தவும் முடியாது, அவங்களா திருந்துவாங்கன்னு பார்த்தா அதுவும் நடக்க போறதில்ல. அதனால வரப்போற இடைத்தேர்தல மக்களே, இந்த தீய சக்தி திமுகவை நல்லா வெச்சு வெளுத்து விடுங்க. கான்பிடண்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.